Hello friends, welcome back to Wonder Pauline Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்த் கம் பியூட்டி டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே உடல் எடையை குறைச்சி சிக்கன் இருக்கணும்னு ஆசை தான். ஆனா நம்ம அவதியோன்னு ஓடுறதால வேகமான உலகத்துல இருக்கதால அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்லி தரேன். நீங்க இதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், உங்க அழகு கூடும், நீங்க இளமையா இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லாம உங்க எடையும் நீங்க கட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க. அது என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பார்க்க போறோம். சோ எல்லா ஸ்டெப்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மாத்திரம் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு உடனடியா வரும். நான் செய்ய போற இந்த ஜாமுக்கு நான் முதல்ல எடுத்துக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய் தான். இந்த நெல்லிக்காயில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கிறது பத்தி சின்னதா பாத்திரலாம். தினமும் நம்ம நெல்லிக்காவை எடுத்துக்கிறதால உடலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உடனே கிடைக்குது. இதுல கால்சியம், அயன், விட்டமின்ஸ், நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கு. அதனால தினமும் ஒரு நெல்லிக்காயை காலையில சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நெல்லிக்காய் சுவைச்சி நம்ம அவசர உலகத்துல சாப்பிட்டுட்டு மெதுவா போக முடியாது. அதனால நான் செய்யற இந்த ஜாமை நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நீங்க காலை உணவை எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் உங்களுடைய எடையும் குறையும், ஆரோக்கியமும் பெருகும், அழகும் பெருகும். நெல்லிக்காவில அதிகமா புரோட்டீன் இருக்கிறதால நம்ம உடல் பருமனை எளிதில் குறைக்கலாம். அதுல இருக்க நார்ச்சத்து இன்னும் மலச்சிக்கல் எல்லாம் நீக்கி ஆரோக்கியத்தை தரும். மலச்சிக்கல் நீங்கினாலே உங்களுக்கு அதிகப்படியான வியாதிகள் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல்ல இருக்க புற்றுநோய் செல்களை அழிச்சு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதுல எந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னா SOD சூப்பர் ஆக்சைடு டிஸ்மூடேஸ் அப்படின்ற பொருள் தான் இருக்கு. இந்த பொருள் நம்ம புற்றுநோய் செல்களை அழிக்கிறது மாத்திரம் இல்லாம புற்றுநோய் செல்கள் திரும்ப உருவாகாமலும் பாதுகாப்பா பாத்துக்குது. இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் குறைஞ்சாலே நம்ம சுறுசுறுப்பாவும் ஆரோக்கியமாவும் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா நிறைய விட்டமின் சி இருக்கு. இது உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க பயன்படுது. வெயில் நாட்கள்ல தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நெல்லிக்காய் ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த குழாய்கள் அடைப்பெல்லாம் எடுத்துட்டு ரத்த ஓட்டத்தை ஸ்மூத் ஆக்கும். சோ இதய நோய் வராம நம்மள பாதுகாக்கிறதுல இந்த நெல்லிக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. நெல்லிக்காய் உடம்புல இருக்க எல்லா டாக்ஸின்ஸையும் எடுத்துட்டு நம்மளுடைய ரத்தத்தை தூய்மையா வச்சுக்கிட்டு ரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகிறதுக்கு அதிகமா ஊக்குவிக்குது. இதுல இருக்க நார்ச்சத்து நம்மளுக்கு மலச்சிக்கல் வராம நம்ம குடலை ஸ்மூதா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். நெல்லிக்காவை தினமும் எடுத்துக்கிறதால நம்ம ஸ்கின்னோடைய அழகு அதிகரிக்கிறது. அதாவது ஸ்கின்னோடைய டோன் மினுமினுன்னு அழகாக்குது. இளமையோட நம்ம தோற்றம் அளிக்க முடியும். அடுத்துதான் நம்ம இந்த ஜாம்ல சேர்க்க போற பொருள் இஞ்சி. இஞ்சி சிறந்த மூலிகைன்னு சொல்வோம். இதுல ஏன்னா அயன், கால்சியம், பீட்டா கரோட்டின், மெக்னீசியம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இஞ்சி ஜீரண மண்டலத்தை சரிவர இயங்க செய்து. இஞ்சி அதிகப்படியான ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டிபயோட்டிக் போன்ற பண்புகளை கொண்டிருக்கு. இதை சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்க தசைகள்ல எதிர்ப்பு திறன் தானா உருவாகுது. இஞ்சை நம்ம காலையில எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகள் முற்றிலும் நீங்குது. அது மாத்திரம் இல்லாம குடல் வீக்கெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சரியாகுது. இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. அதாவது குடல் அசைவுகளை சரி செய்யுது. அது மாத்திரம் இல்ல, கீழ்வாதத்தை போக்குது. கீழ்வாதம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆர்த்ரைட்டிஸை குணமாக்குறதுல இந்த இஞ்சி மிக முக்கிய பயன்படுது. ஏன்னா இதனுடைய அமைப்பே கணுவா இருக்கு பாருங்க. இங்க வளைஞ்சு நம்ம மூட்டு மாதிரி நம்ம கை கால் மாதிரியே இருக்கு பாருங்க. இது இப்படி இங்க ஒரு ஷேப்பு பிளஸ் இங்க ஒரு இது இருக்கும். இது அதனால இப்படி இருக்கிறதால ஆர்த்ரைட்டிஸுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இஞ்சி நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு இருமல் வராம, தொண்டவலி வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இது ரத்த அழுத்தத்தை குறைக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்கும் பொழுது நம்மளுக்கு மாரடைப்பு வராம இருக்கும். முக்கியமான பயன் பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த இஞ்சி பிரயோஜனமா இருக்கு. சர்க்கரை வியாதிக்காரங்க தினமும் இந்த இஞ்சி எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய சர்க்கரை கட்டுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு 1 கப் நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கப் தோல் சீவன இஞ்சி, இந்த மாதிரி ஃப்ரெஷ் இஞ்சா இருக்கணும்.
1/2 கப் எடுத்திருக்கேன். இதுதான் கணக்கு. வாங்க இதை நான் நல்லா அரைச்சு கொண்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சு கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இதுல பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நார் நாரா இருக்குன்னு. இந்த நார் சத்தே நம்ம குடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை தரும். இது கூட நான் இப்போ தேன் சேர்க்க போறேன். தேன் வந்து அன்லிமிட்டெட், நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து தேனை ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனா. இதை தினமும் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை உணவை எடுத்துக்கும் பொழுது அன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஆரோக்கியத்தை உணர்வோம். அது மாத்திரம் இல்ல, சுறுசுறுப்பா இருப்போம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நல்ல உடம்பு திடனாகும், பலமாகும், சிக்கன்னு தோற்றத்தை பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த அற்புதமான ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்ல. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் என்ற பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye.